2023 ரிலீஸான காட்ஜிலா -1 போர் வீரனா இருக்காரு நம்ம ஹீரோ. ஆனா போருக்கு பயந்து ஒரு ஐலாண்ட்ல தஞ்சம் அடைகிறாரு. அங்க இருக்கிறவங்க இவருக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஒரு பக்கம் கொடூரமான ஒரு காட்ஜிலா ஒண்ணு வருது. அது அங்க இருந்தவங்கள வேட்டையாடி கொண்டுடுச்சு. நம்ம ஹீரோ நினைச்சிருந்தா அவங்கள காப்பாத்தி இருக்கலாம். ஆனா பயத்துல கோட்டை விட்டுட்டாரு. இன்னொரு பக்கம் கை குழந்தையோட வந்த ஒரு பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுக்கிறாரு. அந்த காட்ஜிலா பெருசா வளர்ந்து வளர்ந்து ஊருக்குள்ள புகுந்து மக்களை வேட்டையாடிக்கிட்டு இருக்கு. கவர்மெண்ட்டும் அந்த காட்ஜிலாவை வேட்டையாட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்ஜிலாவை அன்னைக்கே கொண்டு இருந்தா என்னால பல பேர் இறந்திருக்க மாட்டாங்கன்னு நம்ம ஹீரோ குற்ற உணர்ச்சியில இருக்காரு. மறுபடியும் அந்த காட்ஜிலாவை வேட்டையாட நம்ம ஹீரோ களத்துல இறங்குறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த காட்ஜிலாவை அடிச்சு மக்களை காப்பாத்தினாரா இல்லையான்னு படத்தை முடிகிறாங்க. ஒரு தரமான படம். சிஜி ஒர்க்ல அந்த காட்ஜிலாவை ஓரளவுக்கு நல்லாவே காமிச்சிருக்காங்க. ஒரு சில இடங்களில் லைட்டா லேக் அடிக்கிற மாதிரி தெரியும், ஆனா தெரியாது. IMDb ரேட்டிங் 7.8, நம்ம ரேட்டிங் 7.5. காட்ஜிலா -1 ராட்சச விலங்கும் போர் வீரனும் 2019 ரிலீஸ் ஆன தி இன்ஃபார்மர். படத்துடைய கதாநாயகன் பீட்டர் இவன் ஒரு திருடன். ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிச்சு நல்லவனா மாறி இப்போ பொண்டாட்டி பிள்ளையோட நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கான். எஃப்ஐ சேர்ந்த ஒரு பொம்பளை இவனை மீட் பண்ணி ஒரு மாஃபியா கும்பல ஸ்பையா வேலை செய்ய சொல்றான். இவனும் அந்த கும்பல்ல 5 வருஷமா வேலை செய்யறான். எல்லா மாஃபியா கும்பலுக்கும் தலைவனா இருக்கணும் வெளியே கொண்டு வந்து பீட்டர் மூலமா அவனை பிடிக்க முயற்சி பண்றாங்க. ஆனா பீட்டரே மாஃபியா கும்பலோட தலைவனை மீட் பண்ணதே கிடையாது. பீட்டரோட மாஃபியா ஃப்ரெண்ட் ஒரு போலீஸ்காரனை சுட்டு கொண்டுட்டான். அந்த கொலைப்பழி பீட்டர் மேல விழுந்து விட்டது. இந்த போலீஸ்காரனை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்க ஒரு மொட்டை போலீஸ்காரன் வரான். அவன் இறுதியாக பீட்டரை பிடிச்சானா இல்லையா. ஒரு பக்கம் மாஃபியா கும்பலுக்கு பீட்டர் துரோகம் பண்ணிட்டான். அவனை கொலை பண்ண மாஃபியா கும்பல் அலையறாங்க. இன்னொரு பக்கம் எஃப்ஐ டிபார்ட்மெண்ட் பீட்டருக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. கடைசியில ஒரு சிலந்தி வலையில மாட்டிக்கிட்டு இறுதியாக வெளியே வந்தானா இல்லையா. இதுதான் படத்தோட கதை. இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஸ்லோவா கொண்டு போய் போக 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 த்ரில்லர்ல கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ். பீட்டர் ஜெயில இருந்து தப்பிக்க ஒரு மூமெண்ட் ஒரு பிளான் போடுவான். அந்த மூமெண்ட் இருக்கு. அதுதான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஹைலைட். சினிமாட்டோகிராஃபி அந்த அளவுக்கு இல்ல. தமிழ் டப்பே கொஞ்சம் சுமார் தான். ஓவரால் படம் நல்லா இருக்கு, போய் பாரு. IMDb ரேட்டிங் 6.6, நம்ம ரேட்டிங் 6.5. தி இன்ஃபார்மர் உளவாளி 2018 ரிலீஸான மார்டல் இன்ஜின்ஸ். உலகமே அழிந்த பிறகு மிச்சமீதி மக்கள் லண்டனை உருவாக்கி வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்காங்க. கூடவே லண்டன் நகரத்தையுமே சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஓடிக்கிட்டு டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓடி ஒழுகிற மக்களை தேடி பிடிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஃபேஸில் மார்க் போட்ட நம்ம ஹீரோயினி இவ அம்மாவை கொன்னவனை கொல்ல பாக்குற. ஆனா நம்ம ஹீரோ தடுத்துட்டான். இவளும் தப்பிக்கிறான். நம்ம ஹீரோவும் துரத்துறான். என் அம்மாவை அவன் தான் கொன்னான்னு இவன் கிட்ட சொல்லிட்டு தப்பிச்சிட்டா. ஹீரோவுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு வில்லன் இவனையும் தள்ளி விட்டுட்டான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினி ஒன்னா டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வில்லன் ஒரு பச்சை கலர் எலும்பு கூட அரக்கனை தப்பிக்க விட்டு அது நம்ம ஹீரோயினை துரத்திக்கிட்டு இருக்கு. வில்லன் ஒரு நகரத்தை கைப்பற்ற ஒரு பயங்கரமான ஆயுதத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி புரட்சியாளர்களுடன் சேர்ந்து வில்லனோட சதி திட்டத்தை முறியடித்து நகரத்தை காப்பாத்தினார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 6.1, நம்ம ரேட்டிங் 6.5. மார்டல் இன்ஜின் 2017 ரிலீஸான அன் எலிபென்ட் ஜேர்னி. ஒரு 12 வயசு பையன் தான் மாமாவை பார்க்க ஆப்பிரிக்காவுக்கு போறான். இவனோட மாமா ஒரு அழகான ஜங்கிள் ஃபாரஸ்ட்டுக்கு இவனை கூப்பிட்டுக்கிட்டு போறாரு. ஆனா அந்த பையன் அந்த காட்டுக்குள்ள காணாம போயிட்டான். இந்த பையன் வீட்டுக்கு போக வழி தெரியாம ஓடிக்கிட்டே இருக்கான். அப்போ ஒரு யானையை பாக்குறான். அந்த யானையை யாரோ கொலை பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் அந்த யானையை காப்பாற்ற முயற்சி பண்றான். கடைசியில இவன் அந்த யானையை காப்பாத்தினானா இல்ல அந்த யானை இவனை காப்பாத்துச்சா அப்படின்னு எனக்கே தெரியல. படம் ரொம்ப ரொம்ப ஸ்லோ. அங்கங்க லேக் அடிச்சுக்கிட்டே இருக்கும். சினிமாட்டோகிராஃபி ஓரளவுக்கு நல்லா இருக்கு. தமிழ் டப்பிங் சுத்தமா நல்லாவே இல்லை. ஒரு ஃபேண்டசியான படம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு தடவை பார்க்கலாம். IMDb ரேட்டிங் 5, நம்ம ரேட்டிங் 3. அண்ட் எலிபென்ட் ஜேர்னி நம்பிக்கை 2017 தி லேண்ட் லார்ட். ஸ்டாண்டப் காமெடி பண்ணிக்கிட்டு ஆடியன்ஸை கலாய்க்கிறான் நம்ம ஹீரோயினி. வாடகைக்கு வீடும் தேடிக்கிட்டு இருக்கா. ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அவரு இவளுக்கு ஒரு வீடை காட்டுறாரு. அப்படியே இவளை கரெக்ட் பண்ணவும் பாக்குறாரு. நம்ம ஹீரோயினி தங்க போறது ஒரு மர்மமான அபார்ட்மெண்ட். இந்த வீட்டோட ஓனரு ஒரு கிழவி, அவளுக்கு ஒரு தம்பி. அவன் நல்ல மாதிரியே நடிப்பான். இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல இருந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்துட்டா. இதை கேட்டும் நம்ம ஹீரோயினி இங்கேயே தங்குறா. ஒரு பக்கம் ஓனரோட தம்பி ஒரு சைக்கோ போல. அவன் வீடு முழுக்க கேமரா வச்சு நம்ம ஹீரோயினி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு வேவு பாக்குறான். ஏற்கனவே இவன் பொண்டாட்டியா டிவோர்ஸ் பண்ணிட்டான். ஆனா நம்ம ஹீரோயினி இவன் பொண்டாட்டி மாதிரியே இருக்கிறதுனால இவளை அடைய இவன் பண்ண போற தில்லுமுள்ளு வேலைகள் என்ன. நம்ம ஹீரோயினி இவன் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறான்னு படத்தா முடிக்கிறாங்க. லேக் அடிச்சுக்கிட்டே இருக்கும். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 5.2, நம்ம ரேட்டிங் 5. தி லேண்ட் லார்டு வாடகை வீடு